மந்த்லி 1000 இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல 20,000 மொத்தமா லம்சம்ல போட்டுருவாங்க அப்படிங்கிறத இந்தியாவுல இருக்க நிறைய ஏற்பட ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எஸ்ஐபில போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கு, அதுவே லம்சம்ல போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரிஸ்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கீங்க. பட் ஆக்சுவலா ட்ரூத் என்ன தெரியுமா, ரைட்டான மெத்தட் சூஸ் பண்ணா உங்களோட சேலரி, ரிஸ்க் லெவல், இன்கம் ஸ்டெபிலிட்டி செக் பண்ணி தான் நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டிசைடே பண்ண முடியும். இதை பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஸோ 2026 எஸ்ஐபில எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ லம்சம்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் இல்லாம ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரிட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோல ஃபுல்லா நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பிள்ளைங்கன்னா ஆள் கொடுத்துருக்கேன். அப்பதான் நான் போற நிறைய பினான்சியல் வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க கண்டிப்பா கத்துக்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே. ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னாலும் உங்களோட ஓன் ரிஸ்க்ல தான் பண்ணோம், அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்படியே வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக் மாலை தெரிஞ்சுக்கோ. ஸோ எஸ்ஐபினா என்ன, லம்சம்னா என்ன. ஸோ எஸ்ஐபி அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பீப்புளுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் ஒரு சிம்பிள் பேசிக் நான் சொல்லிடுறேன். ஸோ எஸ்ஐபி பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரா ஒரு அமௌண்ட் நம்ம மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸோ ஏன்னா கொஞ்சம் லாங் டைம் பீரியட்ல தான் இல்ல ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுக்க முடியும், அதனால கொஞ்சம் ஸ்லோ. ஆனா ஸ்டெடியா நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் கொடுக்கும், அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாம மார்க்கெட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோ பையிங் அட்வான்டேஜஸ் இருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒரு டிசிப்ளினும் ஒரு கன்சிஸ்டன்சியும் ஒரு காம்பவுண்டிங்கும் சேர்ந்ததான் எஸ்ஐபி. ஸோ இதை நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கும். அதே மாதிரி லம்சம்ல எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரே சட்ல ஒரு பிக் அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி இதுல மார்க்கெட் லோவா இருந்துச்சு அப்படின்னா இந்த லம்சம் பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் பவர்ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். அதே சமயம் நீங்க ராங்கான டைமிங்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸும் ரொம்ப பெருசா இருக்கும், அதே நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே சமயம் இங்க எமோஷன் கண்ட்ரோல் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா லம்சம் அப்படிங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி, டைமிங் பிளஸ் கவரேஜ் சேர்ந்ததுதான். ஸோ நீங்க இதை எப்படி ஃபாலோ பண்றீங்களோ அதை பொறுத்தா உங்களுக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா பெட்டரா கிடைக்கும். பேசிக் பாத்துருப்பீங்க. அப்படியே அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அப்பதான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங்கா போய் ஸோ ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி இன்வெஸ்டர் வச்சு நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஸோ ரவின்னு ஒருத்தர் 1000 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராரு. ஸோ மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் லோவா வந்து சம்டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹையாவும் இருக்கும். பட் நீங்க லாங் டேர்ம்ல இதை வச்சிருக்கும் போதுதான் ஸோ ஆவரேஜா அந்த பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் பண்ண முடியும். லைக் ரவி பாத்தீங்க அப்படின்னா 5 வருஷம் எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர் பாத்தீங்க அப்படின்னா 60 மாசம் பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. ஸோ பெர் மந்த்துக்கு 1000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஸோ டோட்டலா பார்த்தா அப்படின்னா 60,000 அவர் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. ஸோ இப்போ அவருக்கு பாத்தீங்க ரிட்டர்னா பாத்தீங்க அப்படின்னா 12% இருந்து 14% ஜிஎஸ்ஆர் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ அரௌண்ட் அவருக்கு 1 lakh பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்னா கிடைச்சிருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா அவர் எந்த ஒரு வேலையுமே பார்க்கல. ஸோ எஸ்ஐபில சிம்பிளா இன்வெஸ்ட் பண்ணிட்டு விட்டாரு. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து அதை மேனேஜ் பண்றதுனால ஸோ எந்த ஒரு ரிஸ்க்குமே கிடையாது. ஸோ ரொம்ப சேஃப்டியாவும் இருந்துச்சு, அதே சமயம் ரொம்ப ஸ்டெடியாவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாம அவருக்கு ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா 1 lakh ஈஸியா கிடைச்சிருச்சு. அதுவே லம்சம் இன்வெஸ்ட் எடுத்துட்டு அப்படின்னா அருண் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா அந்த 60,000 பாத்தீங்க அப்படின்னா ஒரே சர்க்கிள் இன்வெஸ்ட் பண்றாரு. ஓகேவா, இவர் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டிப்ல இருக்கும்போது இந்த 60,000 இன்வெஸ்ட் பண்ணாரு அப்படின்னா 1 இயர்ல ரிட்டர்ன் மட்டும் ஒரு 15 இருந்து 20% பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டா கிடைக்கும். இதுவே அவர் டிப்ல இல்லாம ஸோ மார்க்கெட் கையில இருக்கும்போது இந்த 60,000 இன்வெஸ்ட் பண்ணாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லாஸ் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடும். ஸோ அதனாலதான் சொல்றேன் லம்சம் அப்படிங்கிறது ஹை ரிஸ்க் இருக்கு, அதே சமயம் ஹை ரிவார்டு நமக்கு கிடைக்கும். அதனால அனலைஸ் பண்ணி ஸோ உங்களுக்கு லம்சம் செட் ஆகுமா அப்படிங்கிற விஷயத்த பார்த்துதான் நீங்க எதுவாக இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து வந்தோம் அப்படின்னா ஸோ நான் ஒரு பிகினர் ப்ரோ, நான் இப்பதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வரப்போறேன், எனக்கு எஸ்ஐபி பெஸ்டா இருக்குமா இல்ல லம்சம் பெஸ்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க அப்படின்னா என்னைய பொறுத்தவரை 99% பாத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க ஒரு பிகினர் இருந்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி தான் பெஸ்ட். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா நான் எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி ஒரு சேலரி ஏர்ன் பண்ற பர்சன் தான் கண்டிப்பா மேக்ஸிமம் பீப்புள் எல்லாருமே அதுவா தான் இருப்பீங்க. அதனால மந்த்லி உங்களுக்கு அமௌண்ட் கையில கிடைச்சிருக்கு. ஸோ அதுல இருந்து ஏதோ ஒரு அமௌண்ட்டை நீங்க எஸ்ஐபியா போட போறீங்க, அதனால ரெகுலரா உங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சிடும், அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இதுல ரிஸ்க் பாத்தீங்க அப்படின்னா லோ தான், ரொம்பலாம் ஹையெல்லாம் சொல்ல முடியாது, லோவா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மார்க்கெட் டைமிங் எல்லாம் தெரியணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே கிடையாது. உங்களோட அமௌண்ட் ஒரு ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்றதுனால இதை பத்தி நீங்க எந்த ஒரு ஊரையும் பண்ணிக்க வேணாம். ஸோ செட்டிலா விட்டுலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு போர்ட்ஃபோலியோ மட்டும் அப்பப்போ செக் பண்ணி பாத்தீங்கன்னாலே நமக்கு போதும். பட் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோவா தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம லாங் டேர்ம்ல இதை வச்சிருக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் இதுல ஸ்டெடி காம்பவுண்டிங் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கும். எமோஷனல் ஸ்டெபிலிட்டி நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே கிடையாது. ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது.
அப்பப்போ போர்ட்ஃபோலியோ மட்டும் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லாங் டேர்ம்ல நீங்க பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனாலதான் சொல்றேன், நீங்க வந்து ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா 100% எஸ்ஐபி தான் நான் சொல்லுவேன். அதனால மைண்ட்ல வச்சுக்கீங்க. ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. யாருக்கு ஒரு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அங்கேயே நான் சொல்றேன், பிகினரா இல்லாம கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் எல்லாம் இருக்கு அப்படின்னா ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா லட்சம் செட் ஆகும். லைக் எப்படின்னா உங்ககிட்ட ஒரு போனஸ் அமௌண்ட் இருக்கு, சேவ்டு மணி இருக்கு, கிஃப்ட் மணி இருக்கு, எமர்ஜென்சி ஃபண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னா சோ அதே சமயம் மார்க்கெட் டிப்ல இருக்கு அப்படின்னா சோ லம்சம் பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் பவர்ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா யூஸ் ஆகும். சோ அதனால நீங்க இதெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா சோ நீங்க லம்சம் வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம், பெஸ்டா இருக்கும். அப்படியே வந்து அப்படின்னா எஸ்ஐபிக்கு லம்சமுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் கம்பரிசன் நான் வந்து சிம்பிளா சொல்றேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். லைக் வந்து இப்போ ஒரு 12% பாத்தீங்க அப்படின்னா ஆனுவல் ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா நீங்க வந்து மந்த்லி வந்து ஒரு 5000 எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோம். சோ 1 இயருக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க, அந்த அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60000. அப்போ உங்களுக்கு ஃபியூச்சர் வேல்யூ எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 63800 கிடைக்கும். லைக் காம்பவுண்டிங் மந்த் வைஸ். இப்ப நீங்க வந்து அதுவே அமௌண்ட் 60000 லம்சம்ல போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 67200 பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்னா கிடைச்சு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டோட ரிட்டர்ன் செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்பலாம் அதிகம் கம்பரிசன் எல்லாம் கிடையாது. ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு தோராயமான ரேஞ்சில தான் இருக்கு. ஒரு 2000 3000 கம்மிங்கிற ரேஞ்சில தான் இருக்கு. லைக் வந்து இதுல ரிஸ்க் பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐபியோட லம்சம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நீங்க ஒரு வீனரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஐபி பெஸ்டா லம்சம் பெஸ்டான்னு செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி பாத்தீங்க சேஃபர் அண்ட் சஸ்டைனபிளா. அதனால மைண்ட்ல வச்சு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எதுல இருக்கலாம் அப்படிங்கறத நீங்களே டிசைட் பண்ணுவீங்க. அதே சமயம் ரிஸ்க் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐபியோட லம்சம்ல பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து கிட்ட தான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதை எப்படி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜில நம்ம வந்து யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சோ நிறைய இன்வெஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்றாங்க. லைக் வந்து அது என்ன அப்படின்னா எஸ்ஐபி பிளஸ் ஒகேஷனல் லம்சம். நிறைய இன்வெஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா இதை ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி ஒரு 2000 பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்றீங்க. சோ மார்க்கெட் டிப்ல பாத்தீங்க அப்படின்னா நிப்டி வந்து -3% இருந்து -5% இருக்கும்போது ஆட் வந்து நம்ம லம்சம் ஆட் பண்றோம். லைக் வந்து ஒரு 2000 இருந்து ஒரு 5000 வச்சுக்குவோம். சோ அதே இயர்லி போனஸ் வந்து ஒரு 10 to 20% பாத்தீங்க அப்படின்னா லம்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஆட் பண்றீங்க. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்வெஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெல்த் கிரியேட்டர் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நிறைய பீப்புள் பாத்தீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்றது மூலமா நல்ல ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலா சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு வீணா இருக்கீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி பெஸ்டா இருக்கும். லைக் வந்து நான் அதைத்தான் நான் சொல்லுவேன். அதுவே நீங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சனா இருக்கீங்க அப்படின்னா சோ லம்சம் ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா பவர்ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அது இல்லாம ஒரு சீக்கிரம் சொல்லணும் அப்படின்னா சோ நீங்க வந்து ரெண்டையுமே காம்போவா அதாவது மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா எடுக்க முடியும். சோ அதுவும் நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு எது செட் ஆகுது இல்ல ரெண்டையுமே யூஸ் பண்ண போறீங்களா அப்படிங்கறத நீங்க தான் டிசைட் பண்ணணும் எதுவா இருந்தாலும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் எஸ்ஐபியையும் லம்சமையும் வச்சு ஒரு பேசிக் டீடைல் தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். லைக் வந்து இது என்ன டீடைலா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டேன். லைக் வந்து இன்னும் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நிறைய யூடியூப் வீடியோ எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நம்ம சேனல்லையும் தனித்தனி வீடியோ வரும். எஸ்ஐபினா என்ன லம்சம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ மேக் பண்ணுவேன். ஸோ எப்போ வரும்னு தெரியல, ஆனா கண்டிப்பா வரும். அந்த வீடியோ பாருங்க, இன்னும் டீட்டெயிலா புரிஞ்சுக்க முடியும். லைக் இந்த பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ வீடியோ புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கங்க. ஸோ நிறைய ஃபினான்ஷியல் வீடியோ தொடர்ந்துக்காக நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பாக்குறேன். டாடா பாய்.